ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபாரஸ்ட்ரி மியூசியத்துக்கு வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்னு என்னோட வாங்க சுற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி இங்கே என்ன இருக்குன்னா, இந்த ஃபாரஸ்ட்ரி மரங்களை காடுகளில் எப்படி அகற்றுறாங்க, வெட்டுறாங்க, திருப்பி எப்படி பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் இங்கே இருக்குது. இது காட்டு தீ வந்தால் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபயர் பம்பர். இது மரங்களை லிஃப்ட் பண்ண யூஸ் பண்ண ஒரு பழைய வெஹிக்கிள் வீட்டில், அந்த காலத்து வெஹிக்கிள். இந்த இது பாருங்கள் எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு. இவ்வளோ பெரிய கட்டைகளை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹெவியான இன்ஜின்ஸ்லாம் இருக்கும். இந்த மெஷினரியும் எவ்வளோ இதாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த லாக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க, சான்ஸே இல்லை. மூணு கட்டையை மட்டும்தான், 3 மரங்களை மட்டும்தான் இந்த இவ்வளோ பெரிய வண்டியும் வச்சுருக்கு, எடுத்துகிட்டு போகுது. இந்த காலத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த ட்ரக்கை வச்சு இந்த மரங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மரங்களை எல்லாம் இவங்கெல்லாம் ஃபேமிலி நேம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த எந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் கொடுத்துருக்காங்க, எந்த வருஷத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்ன்றவர் பென்சில்வேனியன் டச்சுக்காரர். அவர் 1890 மரங்களை நட்டிருக்காரு. The people of Revelstoke planted these trees to celebrate our diverse community. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஃபயர் லாக்ஸும் விற்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளே உடைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 25 பீஸ் ஆஃப் அந்த உடைச்ச மரங்கள் இருக்குது பாருங்கள், அது $20 கொடுக்குறாங்க. எல்லாமே ட்ரஸ்ட் பேசிஸ் தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போய் அங்கே காசு எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு $20 கொடுத்துட வேண்டியதான். ஃபயர்வுட் ஃபார் சேல் $20, 25 பீசஸ் அப்ராக்சிமேட்லி நம்ம எடுத்துக்கலாம். இதோ இந்த கட்டிங்க தாங்க, 25 பீசஸ்ன்றது ரொம்ப நாள் வரும். ஆனால் கேம்பிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபயர்வுட்ஸ் எல்லாம் சூப்பராக யூஸ் ஆகும். நைட்டு பான் ஃபயர் போடலாம், மார்ஷ்மெலோஸ் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம். குளிருக்கு இதமாக கரகரப்பாக நம்ம வச்சுக்கோ. கட்டைகளை உடைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. இது ஃபேமிலியோட என்ட்ரன்ஸ்க்கு $10, அடல்ட்ஸ் தனியாக வந்தால் $5. இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த மரத்தால் ஆனே கம்மல்கள்லாம் இருக்குது, இயர்ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கண்ணாடி பாருங்கள் பேம்புவால் இவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அழகான பெயிண்டட் கப்ஸு. இங்கே இந்த ட்ரீ ஹவுஸ் செட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விற்கிறாங்க. இந்த மரத்தோட வயசு 449. எவ்வளோ பழைய மரம் பாருங்கள். இந்த பெரிய மரங்களை வெட்டுறதுக்காக யூஸ் பண்ண ஆக்ஸ். அப்புறம் இது கிராஸ் கட்
சான்றாங்க. இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பைன் கோன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மரத்தோட வயசு 478 இயர்ஸ். 478 இயர்ஸ், 478 வயசு. இதுவும் அந்த சா மேலே தெரியும். இது எல்லாமே விதவிதமான கட்டைங்க. இந்த மரத்தோட கட்டை கீழே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு மரத்துக்கான கட்டைகளும் கீழே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே மரங்களை வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சா, ட்ரில், ப்ரெஸ்ஸு இதெல்லாம் தான். இது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண இந்த ஸ்டவ், யூஸ் பண்ண இந்த ஹீட்டு, பேன்ஸு, அவங்க ஜக்ஸு, இங்கே எத்தனை விதமான செயின்ஸாக இருக்குது. நமக்கு வேணும்னா டொனேஷனை இந்த பாக்ஸில் போடலாம். எவ்வளோ பெரிய செயின்ஸாக, அவ்வளோ பெரிய மரத்தை அறுக்கணும்னா நமக்கு இவ்வளோ பெரிய செயின்ஸாக கண்டிப்பாக தேவைப்படும். அவங்க யூஸ் பண்ண ஷூஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊரோட பம்ப் ஸ்டவ் மாதிரி இருக்குது. இந்த ஊரோட பழங்குடி மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள், இந்த பழங்குடியினரோட குடியிருப்பு, அவங்க எப்படி அவங்க ஹட்டு கட்டுவாங்க மரத்தில், அதே மாதிரி அவங்களோட பாஸ்கெட். இது இவ்வளோ பெரிய ஸ்பேனர் பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல நமக்கு ஃபாரஸ்ட் ஃபயர் லுக் அவுட் டவர் எப்படி இருக்கும் இதை அமைக்கணும்னா நமக்கு அதோட வீடியோ வரும். அதே மாதிரி ஹார்வெஸ்டர் லாகிங் ட்ரக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதை அமைக்கணும். நம்ம வெளியே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரக்ஸு. ரிவர் சைட் ஃபாரஸ்ட் வாக் பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு இன்டராக்டிவ் இது மாதிரி வீடியோஸ். மண்ணெண்ண லாந்தர் விளக்கு, பழைய காலத்து சார்க்கு, இதை மரத்தை பிளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போது நம்ம ஃபயர் லுக் அவுட் டவருக்கு போய் பார்க்கலாம். இது நிறைய மரங்கள் இருக்குது இல்லைங்களா, அப்போ இந்த காட்டில் அடிக்கடி ஃபாரஸ்ட் ஃபயர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த லுக் அவுட் டவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதோட ஒரு சின்ன மாடல் இது. இந்த மாதிரி தான் மலை மேலே கட்டி வச்சுருப்பாங்க, எங்கேயாவது ஃபயர் வருதான்னு ஸ்பாட் பண்ணுறதுக்காக. ஒருத்தர் உட்காந்துருக்கார், ரொம்ப பாவமாக. அவரோட ரூம், லுக் அவுட் டவரில் ஒர்க் பண்ணுறவரோட ரூம் இப்படி தான் இருக்கும். இதுதான் லுக் அவுட் டவர். உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். அவங்க சமைச்சு சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜு, எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இங்கே அவங்களுக்கு ஒரு ரூம். அதே மாதிரி இதில் ஏறி மேலே கிளைம் பண்ணி போய் தான் அவங்க பார்ப்பாங்க. பட் நம்மளால் போக முடியாது. டு நாட் கிளைம் த ஸ்டேர்ஸ்னு போட்டிருக்காங்க. அதோ அந்த படிக்கட்டு மேலே ஏறி மேலே போய் நின்று தான் ஒரு வாட்ச் டவர் மாதிரி பார்க்குறது. இங்கே நமக்கு ஒரு டேமை, நம்ம ஒரு டேம் போனோம் இல்லைங்களா, அந்த டேமோட ஒரு வியூ பாயிண்டிங் இருக்குது. சரியான வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஆறு ஓடுறது தெரியுதுங்களா,
கொலம்பியா ரிவர், அதோட டேம் அங்கே இருக்குது. இங்கேயும் நமக்கு அவங்க ஃபாரஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த மெஷினரிஸ் தான் இருக்குது வெளியில் உள்ளுக்குள்ளே. இந்த போட்டில் ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஏற மாட்டோம், பாசி பிடிச்சி போயிருக்கோம். இது வந்து ஒரு ரிவர் டக் போட். இங்கெல்லாம் பிக்னிக் டேபிள்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபேமிலியாக வந்தால் நம்ம இப்படி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக சுற்றி பார்க்கலாம். இந்த சேர் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. வெயில் அடித்தா கண்டிப்பாக இதில் உட்காந்து பார்த்துருவேன். இப்போ மலையில் ஈரமாக இருக்குது. ஓ, அதில் அந்த இண்டிஜினஸ் ஒர்க்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக கார்வ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் அதே மாதிரி தாங்க, டிம்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான, மரங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வண்டிகள் தான் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த டயரில் வீல்ஸில் செயின் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஏன்னு நினைக்கிறீங்க? ஸ்னோ டைமில் கூட இதால் அந்த பாதையில் போக முடியும். வழுக்கெல்லாம் இருக்கும்போதும் வழுக்காமல் போக முடியும். (1940s) மாடல். அப்போ இயக்கத்தில் இருந்தவர். அதே மாதிரி இங்கே ஒரு டேங்கர் இருக்குது. இதுவும் பழைய டேங்கர் தான். எந்த வருஷத்து டேங்கர் இது? வந்து 1950ஸ்லேருந்து 55 வரைக்கும் இதை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த டேங்கரை. அங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு லாக்ஸாலேயே ஆன சில பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக வர்றவங்க குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே விளையாடுவாங்க. குழந்தைங்க அந்த லாக்ஸில் டவர்ஸ் கட்டுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே வந்து இந்த லாரியெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. இந்த லாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு குழந்தைங்க தான் ஏற்கனவே கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டவர்ஸு என்ன வேணால் கட்டலாம். ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போகலாம். இங்கே ஒரு ஃபயர் பிட் வேறு இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல சீட்டிங்கோடு. இங்கேயும் இந்த இண்டிஜினஸ் சேர் இருக்குது பாருங்கள், இந்த கார்ட் சேரு. இங்கே ஒரு பேர் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஒரு மரத்தை சா வச்சு வெட்டுற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோட வயசு எவ்வளோ தெரியுமா? 477, 477 வயசு இந்த மரத்துக்கு. சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ மேசிவாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வண்டி மாதிரி ஒரு சேர் பண்ணியிருக்காங்க. இங்கே இது ஒரு கேனின் மாதிரி இருக்குது இல்லை, மரத்துலேயே பண்ணியிருக்காங்க, ஒரு பீரங்கி மாதிரி. இங்கேயும் ஒரு பழைய வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. ஒரு பெல் இருக்குது, அடித்து பார்த்துடலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக இந்த ஃபாரஸ்ட்ரி மியூசியமை சுற்றி பார்த்தாச்சு. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.